போக்கஸ். இரண்டாவது குவாலிட்டி பேஷன்ஸ், பொறுமை. உங்களிடத்துல பொறுமை இருக்கா? பொறுமை இருக்கா? நிறைய பொறுமை இருக்கு சார், காலைல 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், அதுக்கு பேர் பொறுமை இல்லை. பொறுமைங்கிறது நிதானம். நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்கின்றீர்களா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த புலி அந்த மானை வேட்டையாட உட்கார்ந்துட்டு இருக்கிற பொழுது 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட அந்த புலிக்காக காத்து கொண்டு இருக்கும். நான் தான ராஜா, நான் எடுத்து உடனே மானை பிடிச்சிருவேன் அப்படின்னு ஓடாது. வெயிட் பண்ணும், தனக்கான நேரம் வரும் வரை வெயிட் பண்ணும். வெயிட் பண்ண பிறகு சரியான நேரத்தில் அந்த மானை அடிக்கும். அந்த மான் தப்பிக்கவே முடியாது. உனக்கு சரியான நேரம் வெயிட் பண்ற போது என்ன பண்ணணும்? திட்டமிடல் செய்யணும், லேர்ன் பண்ணணும், கத்துக்கணும். சார் நான் வாலிபால் விளையாடுறேன், என் மேட்ச்ல என்னால பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல. பொறுமையா இரு, நிறைய லேர்ன் பண்ண. இப்ப பிடி மாஸ்டர் லேர்ன் பண்ண, கத்துக்கோ. அதே போல எனக்கு மேத்ஸ் வரல சார், பிசிக்ஸ் வரல, இப்ப டீச்சர்கிட்ட பொறுமையா கேளு, லேர்ன் பண்ணிக்க. கண்டிப்பா நாள ஜெயிக்க முடியும். நம்முடைய முன்னாள் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா, அவர் பேர் என்னப்பா சொல்றோம்? ரோஹித்தோடைய புனை பெயர் என்ன? ஹிட்மேன். நம்ம இந்தியன் டீம்ல அதிகமா சிக்ஸர் அடிச்சவர் அவர்தான். எல்லா பாலையுமா சிக்ஸர் அடிக்கிறாரு, எல்லா பாலையுமா சிக்ஸர் அடிக்கிறாரு. எந்த பால் ஸ்ட்ரோக் வைக்கணும், எந்த பால் டிஃபென்ஸ் விளையாடணும், எந்த பால் பவுண்டரி அடிக்கணும், எப்ப பால் வந்து ஸ்லாட்ல விழுகுதோ அந்த பால் எங்க போகும்? ஸ்டேடியத்தினுடைய உச்சிக்கு போகுமா? அதுக்கு பேரு தான் பொறுமை. நிதானித்து செயல்பட்டால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது.